தீபாவளி பண்டிகையின் போது பட்டாசு விபத்துகளால் ஏற்படும் தீக்காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மருத்துவர் ஜெகன்மோகனுடன் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். தீபாவளி பண்டிகையின் போது ஏற்படக்கூடிய தீப்புண்ணுகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 10 படுக்கை வசதிகளுடன் கூடிய சிறப்பு வார்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து மேலும் பேசுவதற்காக தீப்புண்ணு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர் ஜெகன்மோகன் நம்மிடம் இருக்கார். அவரிடம் நேரடியாக கேட்போம். சார், இந்த தீப்புண்ணு ஏற்படும் போது எந்த மாதிரியான சிகிச்சை அளிக்கப்படும்? சார், இந்த தீபாவளி சமயத்தில் நிறைய பட்டாசுகளை வெடித்து விட்டு பேஷண்ட்ஸ் வருவாங்க. கிட்டத்தட்ட இந்த பீரியட் ஒரு 7 to 10 நாட்கள் இந்த பட்டாசு விற்பனை சூடு பிடிச்சப்பறம் தான் இவங்க காயப்பட்டு வர்றது உண்டு. அவங்களுக்கு ஒரு 50 to 60 இந்த 7 to 10 நாட்கள் தீபாவளியை ஒட்டி ஒரு 50 to 60 பேஷண்ட்ஸ் ஓபியாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 10 to 15 பேர் உள்நோயாளியாக அனுமதித்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சிறப்பு வார்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இங்கே 24 hours டாக்டர்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செவிலியர்கள் மற்ற இதர பணியாளர்களும் நாங்கள் இந்த தீபாவளி பண்டிகைக்காக ஏற்பாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தேவையான ஐவி ஃப்ளூயிட்ஸு, அதுக்கு வேண்டிய ஆயின்மெண்ட்டு, கட்டுக்கள், இந்த கொலாஜன் டிஷ்யூ இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க நாங்கள் எப்போதும் ரெடியாக இருக்கோம். சார், பாதுகாப்பாக பட்டாசு வெடிப்பதற்கு மருத்துவராக நீங்கள் பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை என்ன சார்? இந்த குழந்தைகள் பட்டாசு வெடிக்கும்போது பெற்றோர்கள் உடன் இருக்க வேணும். இந்த டிவி ப்ரோக்ராம்லாம் இருக்கும்போது அதுக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கும் ஒரு டைம் பெரியவர்களும் ஒதுக்கி அந்த குழந்தைகளோடு அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்க பாதுகாப்பாக வெடிக்க முடியும். மற்றபடி பல பாதுகாப்பு முறைகளை நாங்கள் ஸ்கூல்ஸ்லேயே போய் சொல்கிறோம். அந்த கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் போய் அந்த பசங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக வெடிக்கணும்னு சொல்கிறோம். அந்த சொல்லி முடித்தப்பறம் அந்த பிள்ளைகளை ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த தீபாவளியை பாதுகாப்பாக கொண்டாடுவோம். போன தடவை நல்ல எஃபெக்ட் பார்த்தோம். ஏன்னாக்கா இந்த சுற்றுப்புறம் நாங்கள் போன ஸ்கூல்லேருந்து ஒரு பிள்ளை கூட பட்டாசு அடிபட்டு இங்கே வரல. ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது.